சமடா மச்சான். ஜானதா உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கால. புரிஞ்சு வச்சிருக்கா, ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அதுதான்டா பிரச்சனையே. ஜானு, எலி, ஏய் எலி கதவு தொற. வரேன்டா. ஆ, போ ம், நில்லு. ஆ, லூயிஸ் வெர்னாட். ஆ, இதுக்கு தான் அவசரமா காலையில போய் குடிச்சிட்டு வந்திருக்க. ஆமா, எவன் கூட குடிச்ச? அந்த முல்லை நாய் தானே. ஃபோன் எடு, ஃபோன் எடு. சும்மா இதே வேலை அவனுக்கு. ஜஸ்ட் மிஸ். நல்ல வேளை நான் அன்னைக்கு உங்க கூட குடிக்க வரல. ஆ, ஆ. நம்ம எலியும் முன்ன மாதிரி இல்லை மச்சான். கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டா. மாறிட்டாளா? ம். எப்படிடா இருக்கு? ஆ? என்னடி பையன் மாதிரி இருக்க? வேற ட்ரெஸ் போடு போ. ம்? குழந்த மாதிரி இருக்க. இதுடா. ஃபேஷன் ஷோக்கா போற? வேற ட்ரெஸ் மாத்து போ. இது ஏய் இதுக்கு அதுவே பரவாயில்ல. இப்போ எதை தான் போட சொல்ற? ஏமா நீ ஏதோ ஒன்று போட்டு வா, டைம் ஆகுது. நான் கீழே வெயிட் பண்றேன். சந்துரு, நமக்கு பிடிச்ச பொண்ணு ஜீன்ஸு டிஷர்ட்டு டாப்பில் மட்டுமே பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் saree கட்டிட்டு வந்து நின்னா பாரு. ஏய் எலி, என்ன இன்னைக்கு இவ்வளோ க்யூட்டாக இருக்க சாரியில்? சரி வா போலாம். இல்லை வெளியெல்லாம் போக வேணாம். நான் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசை விட்டு நிறைய பேசணும். மேலே போகலாம். இந்தாடா லிஸ்ட். என்னடி லிஸ்ட் இது? நமக்குள்ள வீட்டு வேலை யார் செய்யுதுன்னு சண்டை வருதுல்ல, அதான் எல்லாத்தையும் லிஸ்டா போட்டேன். இல்ல ஆட் நம்பர்லாம் நீ, ஈவன் நம்பர்லாம் நான். ஆட் நம்பர்லாம் நான், ஈவன் நம்பர்லாம் நீ. ஓகே. ஓ, நம்ம எலி வேலைலாம் செய்யறாளா? ஆட் நம்பர் ஈவன் நம்பர் சொன்னதெல்லாம் அன்னியோட சரி. எல்லா வேலையும் நான் தான் மச்சா பார்க்குறேன். சந்துரு நில்லு, எங்க போற? ரேஷ்மிகா ஊருக்கு வந்திருக்கல, அவளை பார்க்க. ஏய், அவளை பார்க்க போக கூடாதுன்னு சொன்னேன்ல. ஏய் சும்மா. ஏய், எனக்கு நீ அவளை பார்க்க ஏய் போறது பிடிக்கல. உனக்கு பிடிக்கல, நான் பார்க்காமலாம் இருக்க முடியாது. பா. இப்ப எதுக்கு என்ன திட்டுற? சந்துரு நில்லு. சந்துரு, நீ எதுக்கு அவளை பார்க்க போற? எனக்கு அவளை பிடிக்காது. ஏய் எனக்கு உனக்கு கூட தான் பிடிக்காது. சீ. சந்துரு, நான் சொல்ல கேட்காம ம். ஏய் ஜானு, ஏய் 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 நான் அவளை பார்க்க போலடி, சும்மா கடைக்கு தான் போயிட்டு வந்தேன். போ. ஏய் சும்மா விளையாடுனேன். ஏய் இங்க பாரு, இப்படி சும்மா சும்மா அழக்கூடாது. ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தா நமக்கு பிடிச்சவங்க கிட்ட அழலாம், இல்லை நமக்கு பிடிச்சவங்க இல்லாம போனா அவங்களுக்காக அழலாம். இப்படி எல்லாத்துக்கும் சும்மா சும்மா அழக்கூடாது, புரியுதா? சரி, நான் இனிமே அழ மாட்டேன். கண்ணத்தோட இனிமே அழ மாட்டேன்ல. அவளால வேலைன்னு சொல்லிட்டு நான் தான் மச்சான் தினம் அழுதுட்டு இருக்கேன். அப்போ எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தானடா? ஆமா, ஆனா ஒண்ணு மட்டும் மச்சான், அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ, தெரிஞ்ச பொண்ணோ தெரியாத பொண்ணோ, ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா கூட கல்யாணம் மட்டும் பண்ணவே கூடாதுடா. இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு கல்யாணம்? ஆமா, நீ எதுவும் சொல்ல வந்தியே? ஒன்றும் இல்லை மச்சான். அப்போ மேரேஜ் லைஃப்ல எதுவுமே பாசிட்டிவ் இல்லையாடா? அதெல்லாம் இருக்குடா மச்சான், பட் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வரா மச்சான், அப்புறம் சொல்றேன். நீ பேசுன மாதிரி கிடைக்காது. ஏன்டா கல்யாணத்துக்கு வரல? நீ கொடுத்த வாட்ஸ்அப் இன்விடேஷன்லாம் நான் வர முடியாது. வராததே நல்லது. சரி, உனக்கு எப்ப கல்யாணம்? டேய் மச்சான், கல்யாணம் பண்ணிக்க வரா. ஆமா, இவர் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. போப்பா போ. சரிப்பா, யார் போறப்பா, பிடிச்சிருக்கு? போறேன். ஏய் நில்றா, எல்லாம் உன்னாலதான்.